பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதுக்கு நீ பேசுவீங்களா அப்படி? என்னடா தப்பா எங்க ஊர் நாங்க இருக்கிற இடம் தூத்துக்குடி தான்டா. எங்க ஐடிய காட்டுனீங்கன்னா என் வீட்லயே கொண்டு வந்து விடுவாங்க. எவன்கிட்ட காட்டினாலும் விடுவாங்க. இதே விஷயத்தான் ஒருத்தன் சொன்னமா. வாங்கடா, நான் வச்சுக்கிறேன் உங்களை. வாங்கடா. என்னைய பாக்குறது செருப்படுத்து அடிப்பாங்க. அடிப்பேடா, அடிப்ப. வாடா. இதுல வேற ஐடிய காட்டி உன் ஐடிய காட்டி நீ வந்து வீடியோ போடு. வீடியோல கமெண்ட் போடு. இல்லையா நீ நேரவா கமெண்ட் போடுற அத்தனை நாயும் ஃபேக் ஐடி. ஒரிஜினல் ஐடி தில்லு இருக்காடா? நாங்க பேசுறோம்ல, உனக்கு தில்லு இருக்கா? இல்ல. தைரியமா நீ வந்து பதில் பேசுறா. அத விட்டுட்டு என்னமோ ஒளிஞ்சு மறைஞ்சு கிட்டு என்னமோ போதையை போட்டுட்டு இஷ்டத்துக்கு நீ என்ன பேசுறேன்னு கூட உனக்கு தெரியாது. ஒரு பொம்பளை பிள்ளைய எவ்வளவு அசிங்கமாடா பேசுவீங்க நீங்கெல்லாம். நீங்க என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறவங்க என்னமோ வந்து சொல்லிக்கிறிய. திமுக ஆட்சியிலதான் வந்து பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா அத பண்றவங்க நீங்க தானடா. இப்ப என்ன ஸ்டாலினும் உதயநிதிமா வந்து அந்த பாலியல் வன்கொடுமையை பண்ணிட்டு இருக்காங்க. சுய ஒழுக்கம் இல்லன்னா கட்சி மேல போய் பழி சொல்ல வேண்டியது. வேற நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு ஆணு ஒரு பெண்ணையோ, ஒரு பெண்ணு ஒரு ஆணையோ நல்ல கெட்ட எண்ணத்தோட ஒரு பார்வை பார்த்தாலே அங்க அந்த நிமிஷம் விபச்சாரம் நடக்குது அப்படிங்கறது தான்டா இயற்கையான உண்மை. அதைத்தானடா நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும். உங்க விஜய் இதத்தான் செய்ய சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாரா? சொல்லுங்கடா, சொல்லுங்க. இந்த வீடியோக்கு கீழே வந்து அதே மாதிரி கேவலமா கமெண்ட் போடுவாங்க. பத்தாவதுக்கு என்னோட சேர்த்து இப்ப உங்களையும் போடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு தெரியும். வாங்கடா, எவன் போடுறீன்னு நான் பாக்குறேன். வாங்கடா. தைரியம் இருந்துச்சுன்னா எனக்கு நேரம் வந்து பேசுங்கடா. எவனா இருந்தாலும் சரி வச்சு செஞ்சிருவேன். ராஸ்கல்களா புடிச்சு அப்படியே அறுத்து விடுவேன். அறுத்து இதுக்கு மேல எவனாவது கெட்ட வார்த்தை போட்டிய வேற மாதிரி ஆயிரும். உங்களுக்கு எல்லாம் போட வார்த்தை கிடையாது. என்ன அப்படியே அவுத்து போட்டு ஆடிட்டா இருக்காங்க. வாங்கடா வாங்கடான்னு அவ்வளவுதான் மரியாதை. இது தேவையா? அடுத்து நான் வரேன், ப்ரூஃபோட வரேன். அவங்களா தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம். நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.